மேடம், எஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுந்தர்னு ஒருத்தர் இங்க அட்மிட் பண்ணத போன் வந்துச்சு. நான் அவரோட வைஃப் தான். அவர் எந்த வார்டுல இருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் பாக்குறேன். சுந்தரங்கிற பேர்ல இன்னைக்கு யாருமே அட்மிட் ஆகல. இல்ல மேடம், அவரை கூட்டிட்டு வந்தவங்க இந்த ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்சம் பாருங்கம்மா. அவர் உடம்புக்கு என்ன பிரச்சனை நீங்க கூட்டிட்டு வந்தாங்கம்மா? அது அவரு தாங்க முடியாத வயித்து வலியால ரோட்ல கடந்து துடிச்சிருக்காருமா. அதை பார்த்து 2 பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. அவங்க தான் எனக்கு போனும் பண்ணாங்க. ஓ, அந்த பேஷண்டா? அவரை இங்க அட்மிட் பண்ண முடியலமா? நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு புரியல. அவரை இங்க கூட்டிட்டு வந்தவங்க அவருக்காக எந்த பொறுப்பையும் எடுத்துக்க தயாரா இல்ல. நாங்க ஒரு உதவி மனப்பான்மையில தான் இவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். மத்தபடி இவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி சைன் பண்ண மறுத்துட்டாங்க. பணமும் கட்டல. அப்புறம் எந்த அடிப்படையில நாங்க அவரை சேர்த்துக்க முடியும்? அதனால வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, நாங்க அப்பவே அவரை அனுப்பிட்டோம். நீங்க எதுக்கும் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சு பாருங்க. என் புருஷனை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு தெரியலையே. அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீதான் அவரை காப்பாத்தணும். ஐயோ, வலி தாங்க முடியலையே. அம்மா, அம்மா, ஐயோ, முடியலையே. ஐயோ, ஐயோ, வலி தாங்க முடியல. அம்மா, ஐயோ கடவுளே, வலி தாங்க முடியலையே, என்ன கொன்னுடு. ஐயோ, அம்மா, என்னங்க இது? உங்களை வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிட்ட சொன்னாங்க, நீங்க எங்க இருக்கீங்க? மாலதி, ஒரு பாவ முட்டைன்னு தெரியாம என் மேல பரிதாபப்பட்டு யாரோ 2 பேர் என்ன தூக்கிட்டு வந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னதும் இந்த பாவ முட்டை இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதுக்கு அவங்களால முடியல. அதான் என்ன இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தேவையாங்க? நான் உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டேன். சொல்ல சொல்ல கேட்காம பிடிவாதம் பிடிச்சீங்களே. இப்ப தெருவுல கிடந்து சாக பாத்தீங்களே. அழுதி, நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். என்னால தாங்க முடியல மாலதி. எமன் கையால சாகிறதுக்கு பதிலா உன் கையால செத்தா எனக்கு கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். என்ன உன் கையாலேயே கழுத்தை நெரிச்சு என்ன ஒரே அடியா கொன்னுடு மாலதி, கொன்னுடு. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சாக மாட்டீங்க. நான் உங்களை சாக விட மாட்டேன். நான் வரும்போது விஷுவுக்கு போன் பண்ண இங்க யாரோ தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறத சொன்னாரு. அவரு வந்தோடனே எப்படியும் உங்களை காப்பாத்திருவாருங்க. நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. கண்டிப்பா உங்களை காப்பாத்திருவாருங்க. நீங்க பழிச்சுப்பீங்க. என்ன காப்பாத்த வேண்டாம், என்ன விட்டுடு. என்ன காப்பாத்த வேண்டாம். என்னாச்சு? என்ன இங்க படுக்க போட்டுருக்கீங்க? அட்மிட் பண்ணிருக்கிறதா அப்பவே சொன்னீங்க. இல்லங்க, இங்க அட்மிட் பண்ணலையா, வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் சொல்லிட்டாங்க. ஏன்? எதனால? வந்தவங்க வந்து சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பணமும் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரூல்ஸ் எல்லாம் என்ன பெரிய பாழா பண்ண புண்ணாக்கு ரூல்ஸ்? இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு மனுஷன் அண்ணாங்கட்டி ரூல்ஸ். இல்ல நீங்க இருங்க, நான் இப்ப அட்மிட் பண்ண ஏற்பாடு பண்றேன். இருங்க, அப்படியே இருங்க. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்ப வந்துருவாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வெளியில ஒரு பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இன்னும் அட்மிட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல சார். என்ன இல்ல சார்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுறீங்களா? என்னமோ கையெழுத்து போடணும்ங்களே. எத்தனை கையெழுத்து? 50 100 1000 கையெழுத்து போடுறேன். அந்த உயிர் போச்சுன்னா கொடுக்க முடியுமா உங்களால? சாரி என்ன சார். பெரிய பணம் கட்டணும்? பணம் கட்டணும் சொன்னீங்களா அந்த மாட்ட? எவ்வளவு கட்டணும்? 50,000 1 லட்சமா 10 லட்சமா சொல்லுங்க. சார், உயிர் போனா கொடுப்பீங்களா உங்க ஹாஸ்பிடல்ல? முதல்ல அட்மிட் பண்ற வழி பாருங்க. டாக்டர் ராமகிருஷ்ணன் என் ஃப்ரெண்ட் தான், நான் பேசிக்கிறேன். சாரி சார். சொல்லு மச்சான். நான் இப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. மாலத்தியோட ஹஸ்பண்ட் சுந்தர் இங்க அட்மிட் ஆயிருக்காரு. எங்க அட்மிட் கூட பண்ணல, வெளியில உயிருக்கு போராடிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் இங்க வந்து சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அட்மிட் பண்ணி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்று பண்ணு, ஒரு 50,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு உடனே வா. சரிடா, ஹாஸ்பிட்டல் தானே? ஆமா, அதே ஆர்கே ஹாஸ்பிட்டல் தான். நான் இங்கே தான் இருக்கேன், சீக்கிரமா வா. ஓகே.
தேங்க்ஸா? யார்கிட்டங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? முதல்ல இந்த 3வது மனுஷனை பார்க்கறத விடுங்க. அவருக்கு முதல்ல உடம்பு சரியாகட்டும், அதான் முக்கியம் இப்போ. டாக்டர் எப்படி இருக்காரு? நீங்க தான் அவரோட வைஃபா? ஆமா டாக்டர். உங்க ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே டயாலிசிஸ் பண்ண டாக்டர் அத பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்லலையா? சொல்லிருக்காங்க டாக்டர். அப்புறம் எப்படிமா உங்க ஹஸ்பண்டுக்கு டயாலிசிஸ டிஸ்கண்டினியூ பண்ணீங்க? டயாலிசிஸ்ங்கிறது செக்மெண்ட் தவறாம பண்ண வேண்டிய சிகிச்சை. ஒரு தடவை மிஸ் பண்ணாலும் சரி, ரத்தம் பழையபடி அசுத்தமாயி உடம்ப இன்னும் பேட் கண்டிஷனுக்கு கொண்டு போயிடுமே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் டாக்டர். ஆனா சூழ்நிலை எல்லாத்தையும் சொன்னாருமா. பட் நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஹஸ்பண்ட காப்பாத்த நினைச்ச நீங்க சூழ்நிலையெல்லாம் காரணம் காட்டி இருந்திருக்க கூடாது. ஏதாவது ஒரு வழியில டயாலிசிஸ கண்டினியூ பண்ணிருக்கணும். அத பண்ணாம விட்டதால அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. டாக்டர், உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எல்லாம். அவரோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். கடவுளை நம்புங்கம்மா. என்னங்க பாக்குறீங்க? இல்ல ரேவதி, நான் அந்த வயசானவங்களை பத்தி சொல்லியிருந்தேன்ல. யாரு? அந்த வண்டி கடை வச்சு நடத்திக்கிறதா சொன்னீங்களே அவங்களா? அவங்க கடை பக்கத்து தெருவில் தான் இருக்கு. ஒரு 8 அவங்கள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாமா? தாராளமாங்க. நீங்க அவங்க கதைய சொன்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாம இந்த சின்ன வயசுலயே எப்படி வாழ போறோம்னு தெரியாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஆறுதல் சொல்லிக்கிறதுன்னு புரியாம தவிப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த பெரியவங்க இந்த வயசான காலத்துல பெத்த புள்ளையும் பறி கொடுத்துட்டு ஆதரவுக்கு யாரும் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு போனா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வயசான அம்மா உங்க உயிரை காப்பாத்த போய் அவங்க காயப்பட்டிருக்காங்க. ஒரு வைஃபா அவங்களுக்கு நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். போய் பார்த்துட்டு போலாம் வாங்க. வா போலாம். இந்த லெஃப்ட்ல தான் இருக்கு. இங்கதான் ரேவதி. என்னங்க தேடுறீங்க? இல்ல, இங்கதான் உங்க கடை இருந்தது. தெரியாம வேற தெருவுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இல்ல ரேவதி, இதே தெருவு தான். அவங்க கடை இங்கதான் இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த கார்னால தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அவங்க தான் தடுத்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சு. இங்கதான் கூட்டு வந்து உட்கார வச்சேன். ஒருவேளை கடை இன்னைக்கு போடலையோ? அதோ அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கலாம் வா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். சொல்லுங்க தம்பி. வயசான அம்மா அப்பா கடை போட்டிருந்தாங்களே, இன்னைக்கு அவங்க கடை போடலையா? அந்த அம்மாவுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லைப்பா. இப்பன்னு இல்லை, அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் இப்படிதான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். பாவம், வயசானவங்க இல்லையா? மாசத்துல ஒரு 10-15 நாளைக்கு கடையை திறக்க மாட்டாங்கப்பா. அப்படியே திறந்தாலும் அப்படி ஒன்றும் கஸ்டமர் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க எப்போ திறக்கிறாங்க எப்போ மூடுறாங்கன்னே தெரியாது.
ஆமா நீங்க எதுக்கு அவங்கள தேடுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, சும்மா பழக்க வழக்கத்துல தெரியும். அவங்க வீடு பக்கத்துலயா தூரமா? இதோ பக்கத்துலயே இருக்குதுப்பா. நேரா போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஆ. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வரும். அதுக்கு பக்கத்துல கருப்பு கேட் போட்டா பெரிய காம்பவுண்ட் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடு அவங்களுக்கு தான். பக்கத்துலயே வண்டி நிக்கும் பாருங்க. சரிங்க, வரேன். வாங்க. வர வதி, போய் பார்க்கலாம். விஸ்வா இந்தாடா நீ கேட்ட பணம். சார் நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? உங்க வைஃப்க்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நான் இதுக்கு மேலே அவமானப்பட முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார். மாலதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீனா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். நான் தான் சுந்தர் இங்க அட்மிட் இருக்கிற விஷயத்த சொன்னேன். அவன் உடனே என் கூட கிளம்பி வந்துட்டான். நீங்க ஏன் அவன் வந்தது வராதுமா ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க? மாலதி, எனக்கு புரியுது. அவங்க ஒய்ஃப் உங்களை திருடின்னு கூப்பிட்டுருக்காங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும் மாலதி. அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு பேசுற நேரம் இது இல்ல. விஸ்வா, அதெல்லாம் பழைய பட்டம். எனக்கு அஞ்சலி எனக்கு ஒரு புது பட்டத்தை சுமத்தி இருக்கா. அது ரொம்ப கேவலமான பட்டம். எந்த ஒரு மானமுள்ள பொண்ணும் இது தாங்கிக்கவே மாட்டா. இது வெளிப்படையா சொல்ல முடியாத அசிங்கம். நீங்க இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. என்னாச்சு தீனா? என்னடா அது வந்து ridiculous. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? ஒரு குடும்ப பொம்பளைய பார்த்து பேசுற பேச்சா இது? படிச்சவங்க தானே அவங்க, தோண வேண்டாம்? இவ்வளவு அசிங்கமா அநாகரிகமாவா பேசுறது? சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என் ஒய்ஃபை பத்தி நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு சார். அவ ரொம்ப மோசமா நடந்துக்கிறா. மாலதி அவளுக்கு தொடர்ந்து நல்லதுதான் நினைக்கிறாங்க. ஆனா அவ மாலத்திய அடுத்தடுத்து அசிங்கப்படுத்திட்டே தான் இருக்கா. ஆனா ஒண்ணு மாலதி, அந்த நேரம் நீங்க அஞ்சலியை என் கண்ணு முன்னாடி அடிச்சு கொண்டிருந்தா கூட நான் தடுத்திருக்க மாட்டேன். அவளை என்ன பண்றதுன்னே தெரியல மாலதி. மாலதி, அஞ்சலி மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் தீர்றதுக்கு நீங்க அவளுக்கு மட்டும் இல்ல எனக்கும் என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க மாலதி. நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் மாலதி. யாருக்கும் தண்டனை கொடுக்கிற நிலைமையில நான் இல்ல சார். கடவுள் எனக்கு அடுத்தடுத்து கொடுக்கிற தண்டனையில இருந்து மீள்றது எப்படின்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். இதுல நான் எப்படி சார் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும்? அது உங்க வைஃப் பண்ண தப்புக்கு நான் எப்படி சார் உங்களை தண்டிக்க முடியும்? எல்லாம் விதி சார். நான் இப்படி எல்லாம் அவமானப்பட்டு ஆகணும்னு தலையில எழுதி இருக்கு. ஒரு பக்கம் அவமானமும் ஒரு பக்கம் அழுகையோட நிக்கிறேன் சார். உள்ள என் புருஷன் பழைப்பாரா மாட்டாரான்னு எந்த தகவலும் தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க மாலதி, உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட கடவுள் காப்பாத்துவாரு. உங்க ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவாகுதோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தீனா ப்ளீஸ், அந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்க ஒய்ஃபை திருத்துற வழி மட்டும் நீங்க பாருங்க. இல்ல இதெல்லாம் இங்க வச்சு பேச வேணாம் தான் பாக்குறேன். ஆனா இதுக்கு மேலேயும் மாலத்தி அசிங்கப்படுத்தினாங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இதுக்கு மேலேயும் அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு விஸ்வா? சாரி மாலதி, சாரிடா. டாக்டர் டாக்டர், இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியலமா. பட் இருந்தாலும் அவரோட ஹெல்த் கண்டிஷன்ல கொஞ்சம் பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஜஸ்ட் 1 hour வெயிட் பண்ணுங்க, ஓரளவு கிளியர் ரிசல்ட் தெரிஞ்சிரும். ஓகே, தைரியமா இருங்க. பாசிட்டிவா சொல்லியிருக்காரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? முதல்ல தைரியமா இருங்க. கவலைப்படாதீங்க மாலதி, கண்டிப்பா சுந்தர் பழிச்சிடுவாரு. தைரியமா இருங்க. ஏய், பணத்தை கட்டிட்டு வந்துடலாம். ஓகே தவிர மாலதி, நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாலதி. இந்த அண்ணனை மன்னிச்சிருங்க மாலதி.
உங்க கூட பிறக்காத அண்ணனா உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவி பண்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் இந்த அண்ணன் கிட்ட தயவு செஞ்சு தயங்காம கேளுங்க மாலதி. ப்ளீஸ் மாலதி. தேங்க்ஸ் மாலதி. ஏங்க இந்த கஷாயம் வேண்டாங்க. அது குடிச்சா மட்டும் எங்க நிக்குது இது? இந்த கஷாயத்தை மெதுவாக குடிச்சிருமா. குடிச்சு முடிச்சதும் நான் தைலத்தை எடுத்து சூடு பறக்க தேய்ச்சி விடுறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா மூச்சரைப்பெல்லாம் தன்னால சரியாயிடும். சரியா? என்னங்க இது? எத்தனை தடவை நான் இந்த கஷாயத்தை குடிக்கிறது? ஆனா இந்த மூச்சிறப்பு நின்ன பாடலையே. இந்த ஒரு முறை குடிச்சு பாருமா, சரியாயிடும். சொல்றது கேளு, சாப்பிடு. உடம்பு சரியில்லைன்னா குடிச்சு தான் ஆகணும். மருந்து தானம்மா. ஐயா சொல்லுங்க. ஐயா, இந்த வண்டியில டிஃபன் கடை போடுவாங்களா? உங்க வீடு எங்க இருக்கு? ஏத்த வீடுதான். தேங்க்ஸ்ங்க. வர அப்படி. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை. அம்மா அம்மா, பார்க்குறேன். இந்த வரேன். வணக்கம்ப்பா. வணக்கம். தம்பி யாரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கேன்னு தான் ஞாபகம் வரல. அப்பா, நான் தான் மகேஷ். அன்னைக்கு எனக்கு கூட ஆக்சிடென்ட் ஆகிருந்தப்போ அம்மா வந்து காப்பாத்துனாங்களே. அடே வயசாகி போச்சுல, மறந்து போச்சு. சம்சாரங்களா? ஆமாங்க, பேரு ரேவதி. உள்ள வாங்க, உள்ள வாங்க. வா. ஆமா சாரதா, மகேஷ் தம்பி வந்திருக்காரு. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்குமா, இவன் என் ஒய்ஃப். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நல்லா இரு. இப்படி போடுங்க. பாய் போடுறேன், உட்காருங்க. உட்காருப்பா. நீங்க உட்காருங்க. நான் உட்கார்றேன். நீங்க உட்காருங்க. உட்காருமா. உட்காரு. பரவாயில்லப்பா. பொதுவாக ஜனங்க உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த நன்றியை மறக்காம வீடு தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கீங்களே, ரொம்ப பெரிய விஷயம்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, வீட்டை எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வர வழியில உங்களை பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தா கடை இல்ல. அப்படியே கடை பக்கத்துல ஒரு வீடு இருந்தது. அங்க ஒருத்தர் கிட்ட கேட்டோம், அவர் தான் இங்க இருக்குன்னு சொன்னாங்க. அண்ணாச்சி கிட்ட கேட்டிருப்பாரு போல இருக்குங்க. மறந்துட்டேன். அப்பா, பிரசாதம் எடுத்துக்கோங்க. இருங்கம்மா, நானே வச்சு விடுறேன்.